ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரிவர்த்தனை யோகங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்த இடங்களில் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுபபலன். பொதுவாக என்ன சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில், பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் அந்த தசா புத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மை சுபபலன்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் கூறுகிறது. அப்போ சூரிய பகவானும் குருவும் பரிவர்த்தனை அடைந்தால் எந்த விதமான பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும்? அப்போ சூரியனும் குருவும் பரிவர்த்தனை அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, குரு தனுசுவும் மீனமும், சூரியன் சிம்மம். சூரிய பகவான் தனுசுவிலும் மீனத்திலும் இருந்து குரு சிம்மத்தில் இருந்தால் இது பரிவர்த்தனை. சில பேர் பரிவர்த்தனை என்னன்னே தெரியாது. இவர் வீட்டில் அவர் வீட்டில் இவர் இருப்பதுதான் பரிவர்த்தனை. அப்போ இந்த சூரியனும் குருவும் பரிவர்த்தனை ஏற்பட்டால் நிதித்துறை, ஆன்மீகத்துறை, அரசு வகைகளிலே நுட்பமான திறனறிவு உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மத கலாச்சாரம், மத போதகர்கள், மதத்தில் ஆசான்களாக கர்த்தர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. குரு என்ற நிலையிலே மக்களிடம் நல்ல வரவேற்பு, நல்ல மரியாதை, நல்ல மதிப்பும் உண்டு. அரசு வகை பட்டம், பதவிகள், லாபங்கள், அரசு சம்பந்தப்பட்ட துறையிலே பணிகள், உதவித்தொகைகள், விருதுகள், தாய் தந்தையர் குழந்தைகளின் ஆதரவும் அரவணைப்பும் அந்த ஜாதகனுக்கு உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட தனம் என்ற விஷயத்திலே எதிர்பாராமல் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. தனம் என்ன? அசையும் சொத்து, அசையா சொத்து, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகனுக்கு லாபங்கள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லுது. உடல் பலத்தில் வீரியம் மிக்கவராகவும் மனதளவிலும் உடலளவிலும் பலம் அடைந்தவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மேசம், ரிஷபம், கடகம், தனுசு, கும்பம் இந்த லக்னங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த சூரியனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்த கிரகங்களின் மூலமாக அதிக லாபங்கள் உண்டு. சுபபலன்கள் அதிகமாக நடக்கும். 2, 4, 5, 9, 10, 11 இடங்களில் பரிவர்த்தனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த ஜாதகம் மிக வலிமையான ஜாதகமாக கருதப்படுகிறது. அப்போ அந்த தசாபுத்தி காலங்களில் நல்ல சுபத்தன்மை பெற்ற சுப பலன்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும். இந்த லக்னங்களிலே பிறந்தவர்கள், மேற்கூறிய ராசிகளில் லக்னங்களிலே பிறந்தவர்கள் உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த பலன்களை அடைபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்போ யார் பரிவர்த்தனை? சூரியனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்தால் மேற்கூறிய சுப பலன்கள் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலே நடக்கும். வணக்கம்.